வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு நாடாளுமன்றம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. குறிப்பா நாடாளுமன்றத்துல ஆளும் பாஜகவையும் அவங்களுடைய பட்ஜெட்டையும் காரசாரமா கேள்வி கேட்ட ராகுல் காந்தி அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கை இப்ப இடி அவர் மீது பாய இருக்கிறதாக அவரே ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறாரு. ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கு. எதிர்கட்சி தலைவரான பிறகும் இடி போன்ற விஷயங்களை வச்சு அவரை மிரட்ட முடியுமா? எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் நடவடிக்கை? மிரட்ட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவரை மிரட்ட முடியாது என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எல்லாவற்றுக்கும் தயாராகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பொதுமக்களுக்கு எடுத்து வந்திருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எதிர்கட்சி தலைவர் மீது அமலாக்கத்துறையை ஏவி விட முடியாது. ஆனால் அமலாக்கத்துறையை வைத்து அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திட முடியும். அவருடைய புகழை குறைத்து மக்களிடத்திலே அவரை ஒரு ஊழல்வாதி என்று காட்டுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செய்யவில்லையா? இப்போது வரை ஏதாவது ஒரு அனுகூலங்களையாவது அவர்களால் நீதிமன்றத்தில் நகர்த்த முடிந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் ஒவ்வொரு முறை வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிற போதும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹேமந்த் சோரனும் அதைத்தானே கேட்டார். ஹேமந்த் சோரன், என் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு ஆவணங்களையாவது நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்களேன் என்றுதான் அவர் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஒவ்வொரு முறையும் ஏறுகிற போதெல்லாம் கேட்டார். எந்த பதிலும் அவர்கள் தரவில்லை. இதுல குறிப்பா அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆவணங்களை ஏன் சமர்ப்பிக்க முடியவில்லை என்கிற கேள்வியை நீதிமன்றங்களே எழுப்பியது. நீதிபதிகளே ஒரு கட்டத்துல அயர்ந்து போய், என்னதான் உங்களிடம் ஆவணங்கள் இருக்கிறது, எடுத்து வாருங்களேன், ஏன் உங்களுக்கு அந்த ஆவணங்களை ஒப்படைப்பதில் இவ்வளவு பிரச்சனை என்று கேட்கிற அளவுக்கு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை ஒரு அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையாகத்தான் இருந்தது என்பதை எல்லோரும் அறிவார்கள். இப்போது ஏன் ராகுல் காந்தியை நோக்கி அந்த அமலாக்கத்துறையை இதே போன்றதொரு நடவடிக்கைகளில் முடுக்கிவிட முடியாது என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா? அதாவது புரோட்டோகால் படி பிரதமருக்கு இருக்கிற அதிகாரம் அவருக்கும் இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து என்று சொன்னால் அது பிரதமருடைய நிழல் அதிகாரங்களை பொருந்தி இருக்கிற எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த அந்தஸ்து. என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு இணையான அதிகாரங்கள் தான் நிழல்னு சொல்லிட்டேன், ஷேடோ. அதனாலதான் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவார், ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் ஷேடோ கவர்மெண்ட் என்று நான் பல இடங்களில் அதை சொல்லி இருக்கிறேன். அதனால்தான் நிழல் என்று எதிர்கட்சி தலைவர்களை சொல்வார்கள். பிரதமர் மீது அமலாக்கத்துறையை ஏவ முடியுமா? அமலாக்கத்துறை செய்யுமா? அப்ப எதிர்கட்சி தலைவர் மீது மட்டும் செய்ய முடியும் என்று சொன்னால் அரசியல் காரணங்களை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியிலான ஒரு யுத்தத்தை தொடுக்கிறார். நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டும். மோடிக்கு உண்மையிலேயே ராகுலை பார்த்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அச்சம் என்று கூட நான் சாதாரணமாக அதை கடந்து விட தயாராக இல்லை. ஏதோ ஒரு வகையில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அச்சுறுத்தலாகவே ஆளுகிற தரப்புக்கும் மோடிக்கும் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். கடந்த காலத்துல எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து எந்த கட்சிக்கும் கிடைக்கல. மோடி 2 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணாரு. 3வது டேர்ம்ல தான் எதிர்கட்சி என்றால் என்ன என்பதையே மோடி நாடாளுமன்றத்தில் சந்திக்கிறார். கடந்த காலங்களில் மோடி நாடாளுமன்றத்தினுடைய வருகை பதிவேட்டில் எத்தனை நாட்கள் வருகை தந்து கூட்டத்தொடர்களில் பங்கேற்று பதில் சொல்லி இருக்கிறார் என்கிற ஆவணங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் மோடி ஏன் நாடாளுமன்றத்துக்கு வரலன்னு. எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாத எதிர்கட்சிகள் அமைந்த நாடாளுமன்றத்துக்கே அவர் வரவில்லை. இப்ப எதிர்கட்சிகள் முழு அந்தஸ்தோடு தகுதியோடு நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். பலமான கூட்டணியும் அமைந்திருக்கிறது எதிர்த்தரப்புல. பெரிய மார்ஜின்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆளுகிற தரப்புக்கும் எதிர் தரப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? எத்தனை சீட்ல வித்தியாசம் இருக்கு? 100 சீட் இருக்கா? இல்ல. மிக குறைவான இடங்களில் தான் அவர்கள் பெரும்பான்மை என்கிற அந்த இடத்தில் நிற்கிறார்கள். அசூர பலத்தோடு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அனுராக் தாகூரை விட்டு பேச விட்டாங்க. அனுராக் தாகூர் இது மட்டுமா பேசினார்? இதற்கு முன்பு 2019 மோடி அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருந்தார் என்று நினைக்கிறேன். அப்போ இந்த சிஏஏ போராட்டங்களுக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் எல்லாம் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் நாடாளுமன்றத்தில் பேசினார். மோடி கண்டித்தாரா? இல்ல. இப்போ
அவர் பேசி இருக்கிற கருத்து எவ்வளவு மோசமான அருவருக்கத்தக்க கருத்து. இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவம் என்ன சார்? வேற்றுமையில் ஒற்றுமை தானே, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதுதானே இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவம். எந்த சாதியாக இருந்து தான் இந்த சாதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசலாமா? முதல்ல அவருடைய பின்னணி என்ன? ராகுல் காந்தி எந்த சாதியாக இருந்தால் உங்களுக்கு என்ன? பெரோஸ் காந்தி ஒரு ஜாதி, மோத்திலால் நேரு ஒரு சாதி. மோத்திலால் நேருவினுடைய பேத்தி என்கிற காரணத்தால் நீங்கள் மோத்திலால் நேருவினுடைய சாதியை சொல்லி இந்திரா காந்தியை அழைக்க முடியுமா? இந்திரா காந்தியினுடைய கணவர் பெரோஸ் காந்தி வேறு சாதியில் இருக்கிறார் என்கிற காரணத்தால் நீங்கள் இந்திரா காந்தியை பெரோஸ் காந்தியுடைய சாதியை சொல்லி அழைக்க முடியுமா? இப்ப ராஜீவ் காந்தி ஒரு சாதியில் இருந்து வந்தார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், சோனியா காந்தி வேறு சாதியில் இருந்து வந்தவர், வேறு நாட்டிலிருந்தே வந்தவர். இப்ப சோனியா காந்தியினுடைய சாதியை சொல்லி நீங்க ராகுல் அழைப்பீங்களா? இல்ல ராஜீவ் காந்தியினுடைய சாதியை சொல்லி நீங்க ராகுல் அழைப்பீங்களா? எதை சொல்லி நீங்கள் அழைப்பீர்கள்? எனவே இதுதான் இந்தியாவினுடைய மகத்துவம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சாதிகளையும் உள்ளடக்கி, எல்லா மதங்களையும் உள்ளடக்கி, எல்லா கலாச்சாரங்களையும், எல்லா இனக்குழுக்களையும் உள்ளடக்கிய கட்டமைப்பு தானே சார் இந்தியா. ஏன் பெரியார் எந்த சமூகத்தில் பிறந்தவர்? ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக பெரியார் உடன் நின்றார்? இந்த சிந்தனை எல்லாம் இருந்தால் அனுராக் தாகூர் அப்படி பேசியிருக்க. அனுராக் தாகூர் பேசுறதுல ஆச்சரியமே இல்லை. என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா, மிகப்பெரிய ஆச்சரியம் என்று கூட சொல்ல மாட்டேன். இந்தியாவுக்கு இருக்கிற சாபக்கேடு என்னவென்று கேட்டால், அதை மோடி ஆமோதித்து பாராட்டினாரே. ஒரு பிரதமர் அப்படி செய்யலாமா சார்? அதிலும் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனத்தை நாடாளுமன்றத்தில் வைத்ததற்கு பிறகு நீங்க ஒரு ஜென்டில்மேனா நடந்திருக்க வேண்டாமா? ஒரு மெஜஸ்டிக் லீடரா நடந்திருக்க வேண்டாமா? உலக நாடுகள் எல்லாம் உங்களை பார்ப்பதாக சொல்கிறீர்களே, நீங்கள் எந்த காயை நகர்த்தி இருக்க வேண்டும்? அனுராக் தாகூர் பேசியது தவறு, இது போன்ற கருத்துக்களை இனி பேசி இருக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா? எதிர்க்கட்சி தலைவர் சார் அவரு. அவரை நோக்கி இப்படி ஒரு விமர்சனம், சரி தொலைஞ்சு போட்டு அதையாவது விட்டுருவோம். கங்கனா ரணாவத் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யணுங்கிறாங்களே, மது போதையில் இருக்காரான்னு கேட்கிறாங்களே. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீங்க அப்படி கேட்கலாமா? அப்போ நீங்க என்ன விரும்புறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி என்கிற அந்த ஸ்டிக்மாவுக்கு ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு டூப்ளிகேட் இமேஜை நீங்க கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு போலி முகத்தை அவர் மீது நீங்கள் பூச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். முதலில் அவர் சாதியற்றவர் என்பதை நீங்கள் அஸ்திரமாக கையில் எடுத்தீர்கள். அது அவருக்கு பலமாக அமைந்தது. அடுத்து இப்போது அவரை குடிகாரர் என்கிற அந்த இடத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் தனிப்பட்ட அவர் குடிக்கிறாரா குடிக்கலையான்ற சப்ஜெக்டுக்கே நான் போகல. முதல்ல இந்த விமர்சனம் சரியா? இந்த விமர்சனத்தை எதிர்த்தரப்பிலிருந்து விமர்சனமாக மாறி வச்சுட்டா, மோடி குறித்து தனிமனித தாக்குதல் நடத்திட்டா என்ன செய்வீங்க? அமித்ஷாவினுடைய பின்னணிகள் என்னங்கிறத ஆராய தொடங்கி அமித்ஷாவினுடைய பின்னணிகளை எல்லாம் வரிசைப்படுத்தி பேச தொடங்கினா என்ன செய்வீங்க? ஏன் இப்ப பேசி இருக்கிற கங்கனா ரணாவத் குறித்து பேச முடியாதா? கங்கனா ரணாவத் சினிமாக்களில் என்னென்ன செய்தார் என்பதை எல்லாம் பேச முடியாதா? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? எதன் விளைவாக இது வந்தது என்று கேட்டால், நீங்க அனுராக் தாகூர் பேசிய போதே கண்டித்திருந்தால் கங்கனா ரணாவத் பேசி இருக்க மாட்டார். நீங்க அதை ஆமோதித்தீங்க. அதனுடைய விளைவு உங்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக, ஏதாவது ஒரு வகையில் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை கங்கனா ரணாவத் பேசியிருக்காங்க. இப்ப இதையெல்லாம் தொடர்ச்சியா நீங்க செய்து அவருடைய தரத்தை குறைக்க முடியல, அவருடைய அரசியலில் பின்னடைவு ஏற்படுத்த முடியல. அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அமலாக்கத்துறை தான். அதைத்தான் அவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. ராகுல் காந்தி டீயும் பிஸ்கட்டும் தயாரா இருக்கு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, டீயும் பிஸ்கட்டும் இருக்கு, வாங்க அமலாக்கத்துறை ரைடு நடத்துங்க, ரெண்டையும் கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க என்கிற ரீதியிலான ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். திறந்த மனதோடு பேசி இருக்கிறார் சார் ராகுல் காந்தி. நீங்க இனிமே அடுத்த கட்டம் எப்படி எதிர்கொள்வீங்க? இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க அனுராக் தாகூர் பேசின விஷயமோ அல்லது எம்பி கங்கனா ரணாவத் பேசின விஷயங்களோ இந்த மாதிரி ஒரு வரம்பு மீறிய பேச்சுன்னு குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு இவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துக்குள்ள வருவதற்கு தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சாங்க. இவங்க கட்சியின் தலைவரா பிரதமரா இருக்கக்கூடிய அவரே ஒரு வெளிப்படையா ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசிதான் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது என்டையர் பாஜகவை நீ இப்படிதான் பயணிக்க போகுது, இனிமேல் நாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க தான் இந்த மாதிரியான விருப்பு பிரச்சாரத்தை அப்படிதான் பேசுறாங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்துல பேசுறாங்க, நாடாளுமன்றத்தை அவைக்குள்ளே பேசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது அவைக்குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் கூட வெளியில பேசுறாங்க. அது உரிமை மீறல் விஷயத்துல கூட வருது. அதை பத்தி கிஞ்சித்தும் கவலைப்படாம பேசுறாங்க அப்படின்னும் போது இதன் மூலம் என்ன அறுவடை பண்ண நினைக்கிறாங்க? என்ன உங்களுக்கு கெயின் கிடைக்கும்?
சார், வெறுப்பு அரசியலை உமிழ்வது ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான நோக்கம். அதை தாண்டி வேற என்ன இருக்கு அவர்களுக்கு? வேற என்ன கொள்கை கோட்பாடு? இல்ல இந்த வெறுப்பு தொடர்ந்து பிரச்சாரத்தின் மூலமா எதை அறுவடை பண்ண போறாங்க? என்ன கிடைக்க போகுது? இந்த வெறுப்பு அரசியலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அறுவடை தானே. இந்த வெறுப்பு அரசியலின் மூலமாக சமூகத்துக்குள் ஒரு வேறுபாட்டை உருவாக்குகிறார்கள் அல்லவா? அந்த வேறுபாடு என்பதே அவர்களுக்கு கிடைக்கிற சார், இந்துக்கள் அல்லாதார்களால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லித்தான் அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுக்கு இவர்கள் ஆபத்து பாந்தவனாக இருந்தார்களா? இந்துக்களினுடைய உரிமைகளை இவர்கள் பாதுகாத்தார்களா? எல்லா இந்துக்களுக்கும் இவர்கள் அரணமைத்தார்களா? இல்ல. பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்தி கொண்டார்களா? இல்லையா? அந்த பிளவுவாத போக்கு என்பது எதற்கு பயன்பட்டது என்று சொன்னால், இவர்களுடைய வாக்கு அரசியலுக்கு பயன்பட்டது, இவர்களுடைய வெற்றிக்கு பயன்பட்டது, இவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பயன்பட்டது. இப்போது அதையே தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஏன்னா பலகீனம் ஆயிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்ள முடியல, எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கு இந்த கவர்மெண்ட். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்கிற கருத்தை உலக நாடுகள் பேச துவங்கி இருக்கிறாங்க சார். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பேசிய கருத்து என்பதை கடந்து இன்றைக்கு உலக நாடுகள் பேசுகிற கருத்தாக அது வந்திருக்க. இது ஒரு ஃபெயிலியரான ஸ்ட்ரக்சர்னு முடிவுக்கு வந்துட்டாங்களே. இந்த அரசு தோல்வியைக்கான அரசாக இருக்கிறது, தோல்வி முகத்தை காட்டுகிற அரசாக இருக்கிறது. எந்த திட்டங்களும் இந்த அரசிடத்துல இல்ல. இந்த அரசு எந்த வருவாய் பெருக்கத்துக்கும் வழிவகை செய்யல. மாறாக கடந்த காலத்தில் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் வைத்ததோ அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கிற வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கு என்பதை எல்லோரும் பேசுகிறார்களா இல்லையா? ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அல்லவா? இதிலிருந்து தங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்களைத்தான் பேச வேண்டும், இது போன்ற வெறுப்பு கருத்துக்களைத்தான் உமிழ வேண்டும். நீங்க அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தால் உண்மையிலேயே நாடாளுமன்றத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க 10 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை பட்டியல் போட்டிருக்கணும்ல. எதிர்க்கட்சிகள் இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்கல்ல சார். தமிழ்நாட்டிலிருந்தே கேள்வி எழுகிறதே. தேர்தலே அதை பத்தி பேசல, நாங்க பார்லிமெண்ட்ல பேசிருவோம் அதை பத்தி. அதுதான் நீங்க செய்யல, தேர்தல்ல பேசலன்றதல்ல, செய்த. சட்டியில் இருந்தால் தானே சார் அகப்பையில வரும். சட்டியில் இல்லை என்கிற போது அகப்பையில் எப்படி வரும்? நீங்கள் செய்திருந்தால் தானே பேச முடியும். அப்போ 10 ஆண்டுகளாக நீங்கள் கட்டி அமைத்த பிம்பம் இருக்குல்ல, இந்தியா வல்லரசு நாடாக ஆக போகிறது என்கிற அளவுக்கு நீங்க காட்டின இமேஜ் இருக்குல்ல, அது ஒரு போலியான பிம்பம் என்பதை இப்போது நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டார்களா? இப்போது நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்களா எதிர்க்கட்சிகள்? இதற்கு முன்பு இதை பலமாக செய்ய வேண்டிய காலத்தை காங்கிரஸே தவறவிட்டது என்றுதான் நான் சொல்வேன். காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை இப்போது திருத்தி கொண்டு அதை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு ராகுல் இப்போது நாடாளுமன்றத்துக்குள் சண்டமாருதம் செய்கிறார். அவரை எல்லா வகையிலும் முடக்கிட வேண்டும். ராகுல் காந்தியை முடக்குவதற்காக தான் இப்படியான விஷயங்களை அவங்க செய்யறாங்கன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப பாஜக இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் பின்பற்றாங்கன்னா எதிர்க்கட்சிகளை அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல, அதனால அவங்க மீது ஒரு தோற்றத்தை உருவாக்கணும், அவங்களோட புகழை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்பனாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இதைத்தான் மோடியுடைய அந்த 2019 22 வரையும் அந்த 5 ஆண்டுல அவர் இதைத்தான் செஞ்சார். எதிர்க்கட்சியில அனைவரையும் போட்டு இடி கேஸ், ஐடி கேஸ்ல போட்டு உள்ள போட்டு அவங்களை ஊழல்வாதின்னு சொல்லி காமிச்சாங்க. ஆனா மக்கள் அவங்க ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, மோடியோட இமேஜை குறைச்சிருக்காங்க, அவங்களுக்கான இமேஜ் அது எதிர்க்கட்சிகள் சொல்றேன், இந்திய கூட்டணி ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்ற மாதிரி 24 எலெக்ஷன் முடிவு காமிச்சிருக்கு. அப்படி இருந்தும் அதே மாடலை திரும்ப ஏன் பின்பற்றாங்க பாஜக? இதை எப்படி கை கொடுக்கும் சார்? அரசை தக்க வச்சுக்க வேண்டாமா? இப்ப நெருக்கடிகளை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. 2019 2024 வரை இவர்கள் செய்திருக்கிற அதிகார துஷ்பிரயோகத்துக்கு மக்கள் தகுந்த பதிலடியை தேர்தலில் கொடுத்தார்கள். மிகச் சரியான செய்தி. பாஜக ஆள வேண்டும் என்பதற்காக வாக்குகள் செலுத்தப்படலை. இந்தியா முழுமைக்கும் பாஜக ஆளக்கூடாது என்பதற்காக செலுத்தப்பட்ட வாக்குகள் தான் அதிகபட்சமான வாக்குகள். ஆனா நீங்க கூட்டணி அடிப்படையில ஒரு அரசு அமைச்சுக்கிட்டீங்க. சரி, ஜனநாயகத்துல அதுவும் சரியான வழிமுறை தான். அது சட்டத்துக்கு புறம்புலாம் சொல்லிட முடியாது. சரியான வழிமுறை தான். கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட அரசுகள் எல்லாம் அமைந்திருக்கு. 30 ஆண்டு காலமாக முழு மெஜாரிட்டி, அதாவது முழு மெஜாரிட்டிங்கிறத விட 250 சீட்டுக்கு அதிகமாக பெறாத காங்கிரஸ் அரசு தான் அமைஞ்சிருக்கு. நீங்க 30 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் 250 சீட்டுக்கு அதிகமா போகவே இல்லை. 250 தொடல காங்கிரஸ். அப்ப கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைச்சது. இப்பவும் அதே பாணியை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க கேட்டதை போல இனிமேலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாக்க தோல்விதானேன்னு கேக்குறீங்க. நிச்சயமாக தோல்வி என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா எப்படி இந்த அரசை நடத்துவது?
நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்வது? மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சிகளை தோலுரிக்க முடியவில்லை. ஏன்னா எதிர்க்கட்சிகள் 10 ஆண்டுகளா அதிகாரத்துல இல்ல ஒன்றிய அரசுல. இவர்கள் செய்திருக்கிற வானளாவிய ஊழலை பட்டியல் போட்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற நிலைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே அவை குறிப்புல இடம்பெறுறது மாதிரி ஒவ்வொரு செய்தியும் பேசுறாங்க. இப்ப பேசு பொருளே இல்லாம இருக்க நாடாளுமன்றத்துல ஆளும் தரப்புக்கு பேசுவதற்கு செய்தி வேணும்ல சார். இப்ப இந்த பட்ஜெட் குறித்து இவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கா? அபிஷேக் பானர்ஜி பேசியிருக்கார், கனிமொழி எம்பி பேசியிருக்காங்க, எதிர்கட்சி தரப்புல அவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. இவையெல்லாம் அவை குறிப்பில இடம்பெற்றிருக்கு. இப்ப ஆளுகிற தரப்பில் ஒரு நிசப்தம் நிலவுகிறது அல்லவா? எத்தனை கேள்விகளை கேட்டார் மாநிலங்களவையில ப. சிதம்பரம், முன்னாள் நிதித்துறைக்கு அமைச்சராக இருந்தவர். நிர்மலா சீதாராமன் அம்மையார் அமைதியாகவே இருந்தாரு. நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஆக்கப்பூர்வமாக அவருக்கு பதில் சொல்ல முடிந்ததா? இதற்கிடையில 7 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் என்கிற பெருமைக்குரிய நிதியமைச்சராக அவர் இருக்கிறார். அப்போ நீங்க எவ்வளவு தரவுகளோடு பேசி இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்துல? ப. சிதம்பரத்தினுடைய வாயை அடைத்திருக்க வேண்டாமா? ப. சிதம்பரம் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் நாங்கள் சரி செய்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? இல்லையே, உங்களிடத்துல பேச செய்திகள் இல்லை. இப்ப எதை வைத்து நீங்கள் பேசுவீர்கள்? அமலாக்கத்துறை ஒரு ரைடு நடத்திட்டா உடனே ரைடு. இவங்களுக்கு தான் சட்டத்தின் முன்பு குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தரப்புக்கு ரைடு நடத்திட்டாலே குற்றவாளி தான். அமலாக்கத்துறை ரைடு போனோடனே ஹேமந்த் சோரன் ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர் என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்களா? அவருடைய காரே இல்லைன்றாரு. அவருடைய கார்ல இவ்வளவு கோடி ரூபாய் பணம் இருந்துச்சுன்னு கைப்பற்றினாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, என் காரே கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷனை செக் பண்ணுங்கிறாரு. நான் பணமே வைக்கலன்றாரு. அதையெல்லாம் சொல்லி குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக இவர்கள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினார்களா இல்லையா? பொலிட்டிக்கலா ஒரு டேமேஜை உருவாக்குறதுக்கு, எதிர்கட்சிகளிடத்துல உருவாக்குறதுக்கு பேசு பொருளை தயார் செய்து கொண்டார்களா இல்லையா? இப்போது அதே வேலையை நாடாளுமன்றத்தில் செய்யணும். இப்ப அமலாக்கத்துறையை ஏவி ராகுல் காந்தி மீது ஒரு வழக்கு பதிவு செய்வதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டா, இதை வைத்து ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய ஊழலை செஞ்சிருக்காரு, இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளை எதிர்கொள்வதற்கு ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைக்கும். அதை அவை குறிப்புல இடம்பெற செய்யலாம். ஏன்னா நாளைக்கு நீங்க வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது எதிர்கட்சிகள் என்னப்பா இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளவு மோசமான அரசாக இந்த அரசு இருந்திருக்கு, இந்த அரசிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லையே அப்படிங்கிற நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பு வரலாறா மாறி போயிருமே, ஹிஸ்டரியா நின்றுமே. இப்ப அதை எப்படி எதிர்கொள்றது? மக்களிடத்துல தினந்தோறும் செய்தி போய் சேருது இல்ல சார், அன்றாட செய்திகள் போய் சேருது சார். எதிர்கட்சிகள் இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஆளுங்கட்சியாக இந்த அரசு இருக்கு. அப்ப 10 ஆண்டுகளா இவர்கள் சொன்னதெல்லாம் பொய் தானோ என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்களே. இப்ப மக்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். எப்படி நீங்க ஏற்படுத்துவீங்க? எனவே ஒரு தவறு நடந்ததை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்குத்தான் அமலாக்கத்துறையை தயார்படுத்துறாங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து. எதிர்கட்சி தலைவருக்கு செய்திகள் வராதா? உளவுத்துறை உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா? எதிர்கட்சி தலைவர்களுக்கு வேலை செய்யாதா? எதிர்கட்சி தலைவர்களுக்கு தகவல் வந்து சேராதா? அந்த தகவல் வந்து சேர்ந்திருக்கிறது ராகுல் காந்திக்கு. அதை மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறார். இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதற்காவது நீங்க நாடாளுமன்றத்துல பதில் சொல்லுங்க. வெளிப்படையாக ஒரு வாதத்தை வச்சுட்டார்ல சார் ராகுல் காந்தி. இடியை வைத்து என்னை மிரட்டுவதற்கு தயாராகிறார்கள்னு சொல்லிட்டாரு. இல்ல, நாங்க அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல, இவரே வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லுங்க, மறுத்து சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால? சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்ய போறீங்கிறத வெளியிடுவார் ராகுல் காந்தி. உங்களுக்கு பெரிய ஆபத்து அடுத்த கட்டமா வந்து சேரும் சார். மொத்தத்தில் ராகுல் காந்தி என்கிற இவர்கள் பெயர் வைத்த பப்பு இவர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமையாக நாடாளுமன்றத்தில் வந்து நிற்கிறார். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு அழுத்தமாக எதிர்கட்சிகள் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதே இவர்கள் எதிர்பார்க்கல. கடந்த முறை என்ன செஞ்சிருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வண்ண புகை உமிழும் குப்பிய வீசினாங்கல்ல நாடாளுமன்றத்துல. தங்களுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து வந்துருச்சுன்னு நாடாளுமன்றத்துல உறுப்பினர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா சார்? நீங்க நாட்டு மக்களுக்கு செய்யறதெல்லாம் பின்னாக இருக்கட்டும்பா, முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நீங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து தாக்குதல் நடத்துறாங்களேன்னு மக்கள் கேட்டாங்கல்ல. அதற்காக கேள்வி எழுப்பி இதற்காக ஒரே நாளில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அவையிலிருந்து வெளியேற்றினீர்கள்? எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை சார். இப்ப செய்யுங்களேன். இப்போதும் உங்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. இப்போதும் நீங்கள் அன்றைக்கு சொன்னதை செய்த அதே சபாநாயகர், அவைத்தலைவர் இன்றைக்கும் உங்களிடத்துல இருக்கிறார். செய்யுங்களேன். செய்துதான் நீங்க பாருங்களேன், மக்களிடத்திலே அம்பலப்பட்டு போவீர்கள். ஏனென்று சொன்னால், இப்ப இந்த நாடாளுமன்றம் துவங்கியதிலிருந்து, அதை கூட நான் வச்சுக்க மாட்டேன், நான் அதற்கு முன்பிலிருந்தே வந்துடுறேன். என்றைக்கு பதவி பிரமாணம் ஏற்கிற நாள் துவங்கியதோ அன்றிலிருந்து இன்று வரை
தொடர் சரிவை இவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை மக்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். மக்கள் நேரடியாக பேசுகிறார்கள். மோடி என்கிற அந்த பிம்பம் ஒரு ஃபெயிலியர் ஆப்ஜெக்ட், இது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். உண்மையிலேயே இவர்கள் 10 ஆண்டுகளாக பொய்யும் புரட்டையும் சொல்லித்தான் இந்த அரசை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை மக்கள் இன்றைக்கு பேச துவங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலைமைக்கு இப்போது ஒன்றிய அரசு வந்து சேர்ந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக கருத்தில் விளக்கியிருக்கீங்க. இந்த நேர்காணல் நிலைமைக்கு மிக்க நன்றி. நன்றி.